ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. மகாநதியில் இன்றைக்கி ஃபுல்லாகவே விஜய் காமிக்கல, ஃபுல்லாக நிவின் ஃபேமிலி வச்சு தான் வந்து போயிட்டு இருந்துச்சு. ஸோ நம்ம ராகினி அங்கே இருக்கும்போதே தெரியும், ராகினி பசு அங்கே இருந்தால் கண்டிப்பாக அவங்க அம்மா உசுப்பேற்றி தான் இந்த வேலை எல்லாத்தையும் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி தான் இன்றைக்கி எபிசோடுமே நடந்துச்சு. நிவினோட அம்மா செம்மையாக திட்டுறாங்க. எதுவுமே வந்து காவேரி வீட்டு ஃபேமிலி எதுவுமே வந்து சொல்லவே இல்லை, அமைதியாக நின்றுட்டுருக்காங்க. ஸோ யமுனா செத்தா கூட பரவாயில்ல நீ அப்படி அப்படின்ற ரொம்ப திட்டினாங்க, மோசமாக தான் திட்டின வார்த்தை எல்லாமே. பட் அது எல்லாமே திட்டுறது. பட் ஆனால் காவேரி என்ன சொன்னாங்கன்னா, எதுக்காக உன் தங்கச்சி கல்யாணம் பண்ணி வச்சிருக்க அப்படின்னு சொல்லி காவேரியும் நிவினும் சேர்த்து வச்சு ஒரு மாதிரி கொச்சையாக வந்து பேசினாங்க. ஸோ அதனால் நம்ம நிவின் பார்த்திங்கன்னா செம்மையாக கோவப்படுவார் அவங்க அம்மா மேலேயே. இப்படியே பேசியிருந்தா நான் இங்கே வரமாட்டேன், எங்கேயாவது போயிடுவேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. பட் அப்போ அவங்க அம்மா என்னென்னா ஏற்றி விட்டுருவாங்க யமுனாவுக்கு. என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க இப்போ யமுனா உன் தாலி கட்டி கூட்டு வந்த ஒய்ஃபுக்கே நீ சப்போர்ட் பண்ணல, காவேரிக்காக நீ சப்போர்ட் பண்ணுறியா, அந்த இடத்துல நிவினோட கேரக்டருமே டேமேஜ் ஆகுது. ஸோ கேரக்டரை அசசினேட் பண்ணி தான் வந்து அவங்க அம்மா திட்டுவாங்க, ஒரு மாதிரி தப்பான விஷயத்த சொல்லி தான் திட்டுவாங்க. அதனால தான் வந்து அவங்க நிவின் வந்து கோவப்படுவார். ஏன் குமரனையும் தான் திட்டினாங்க அவங்க அம்மா, உனக்கு நான் போட்ட சாப்பாட்டுக்கு எனக்கு ரொம்ப நல்லவனாக இருந்துட்டே அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்பாங்க. அப்போயுமே நிவின் கோவப்படி அமைதியாக தான் இருந்தார். பட் இந்த வந்து அவங்களோட ரெண்டு பேரோட கேரக்டருமே தப்பாக பேசினதுனால தான் வந்து நம்ம நிவின் வந்து கோவப்படுறது. எல்லாத்தையுமே யமுனா யோசிச்சாங்கன்னா அது ஒரு கொஸ்டின் மார்க் தான். அப்புறம் உள்ளே போகிறது பசுபதியும் ரொம்ப கேவலமாக பேசுகிறாங்க காவேரி ஃபேமிலியை. அப்போயே வந்து ஒரு கோவப்படுறாரு. ஸோ இன்றைக்கி எபிசோட் ஃபுல்லாகவே இப்படி தான் போச்சு. ஸோ நிவின் வந்து நம்ம காவேரிக்காக வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலும் அதில் அவங்க அம்மா பேசினது தப்பு. ஸோ அவங்க அம்மா பேசினது கேரக்டர் தப்பாக பேசினது நம்ம நிவின் சப்போர்ட் பண்ணார். இப்படி சப்போர்ட் பண்ணி பேசினால நம்ம நிவினுக்கு காவேரி மேலே இருக்க கோவம் குறைஞ்சான்னு கேட்டால் அது தெரியல. பட் நிவின் வந்து காவேரியும் விஜயும் சேர்த்து வச்சு பார்த்தா திருப்பி நம்ம நிவினுக்கு வந்து அதே லெவல் பிபி வந்துடும். பட் எனிவேஸ் இந்த இடத்துல அட்லீஸ்ட் வந்து காவேரிக்காக பேசினாருன்னு நினைக்கும் போது ஓகே தான். கேரக்டர் பற்றி தப்பாக பேசும்போது அந்த இடத்துல பேசுறது என்னை பொறுத்த வரைக்கும் ஓகே தான். உங்களுக்கு என்ன தோணுச்சு கமெண்ட் பண்ணுங்கள்.